நல்ல தேவன் அவர். அவர் நம்மளுக்கு தீமை செய்ய அவர் மனிதர் அல்ல. அவர் அநீதியுள்ளவர் அல்ல. அவர் நன்மையே செய்கிற தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் தீமையை நன்மையாய் மாற்றும் தேவன். அந்த நல்ல தேவனை நாம் ஒவ்வொருவரும் நம்ம நன்றி சொல்லலாம், துதிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். தேவன் பாராட்டியிருக்குதான எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லலாம். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நன்றி சொல்லலாம். தேவன் நம்மளுக்கு நன்மையை செய்திருக்கிறார். வெளியேறு பெற்ற அவர் நம்மளுக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை தியாகம் பண்ணியிருக்கிறார். அதுவே நமக்கு செய்த பெரிதான ஒரு மேலான நன்மை. நம்மளுக்கு ரட்சிப்பை யாரும் கொடுக்க முடியாத காரியங்கள் அது. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அதனால தான் அவருக்கு பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. இந்த பூமியில யார் மூலமாவது ரட்சிப்பு உண்டாகன்னு அவர் வந்திருக்க மாட்டாரு. அது யாரும் கொடுக்க முடியாது. அதனால தான் அவர் பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்ததுக்காக தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி தேவனே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா, நீர் போதுமானவர் தேவனே, நீரே நம்பிக்கைக்கு உரியவர் தேவனே. உமக்கு நன்றி தகப்பனே. நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி அப்பா தேவனே. எங்கள் பாவிகளாக எங்கள் மேல் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் வாய்களை யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கணும். அவர் எவ்வளோ பாவி என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மளை உண்மையாகவே அவருக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா பாவம் அவ்வளவு சீரியஸாக இருந்தது, பாவம் ரொம்ப கொடியதாக இருந்தது. அதனால்தான் தேவனே வர வேண்டியதாக இருந்தது. தேவனே இங்க வர வேண்டிய காரியங்கள் இருந்தது. தேவன் இந்த வானத்தையும் பூமியும் அவர் வார்த்தையின் மூலமாக அவர் சிருஷ்டித்தார். அவர் இந்த பூமியில ஒவ்வொன்றும் செய்யல, மேலிருந்து அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார். ஆனா நம்மள பாவம் பெரிதா இருந்ததுனால அவர் பூமிக்கு இறங்க வேண்டியதாக இருந்தது. அது அவ்வளவு பெரிய பாவம். நம்மளுக்கு பாவம் அவ்வளவு ஒரு சீரியஸ். அது நம்மள எல்லா வியாதிகளை காட்டிலும் ஒரு பெரிய வியாதி நம்மளுக்கு எதன்னா பாவம் தான் நம்மளுக்கு. அதுக்கு எந்த மருத்துவர்களால குணமாக்க முடியாது. அதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. அதை குணமாக்கணும்னா இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் அதை குணமாக்க முடியும். அந்த ரத்தத்துக்கு மாத்திரம்தான் அவ்வளவு வல்லமை உண்டு. அது யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மருந்து. அது தேவனாலேயே செய்யக்கூடியதான ஒரு மருந்து. அது தேவனே விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டியதான மருந்து. அந்த மருந்துக்காக நாம நன்றி சொல்லலாம். தேவனே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னதமான தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பரிசுத்தம் உள்ளவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே அப்பா, உமக்கு நிகராத ஒருவரும் இல்லாத தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நிகராய் ஒருவரும் இல்ல தேவனே. நீரே நிகரற்றவர் அப்பா. நீரே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உயர்ந்தவர் ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமானவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. இவ்வளவு உன்னதமான உயர்ந்த தேவன் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறதுக்காக, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதுக்காக, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினதுக்காக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத தூரத்தில் நீர் இருக்கிறீங்க தேவனே. நாங்கள் ஆண்டவரே அப்பா நீரே ஏணியாய் மாறி எங்களுக்காக இறங்கி வந்தது கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் மேலே ஏறுவதற்காக ஆண்டவரே நீர் இறங்கினீர் தேவனே அப்பா. எங்களை உயர்த்தும்படியாக உம்மை தாழ்த்தினீர் தேவனே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே உயர்தரமான தேவன் எங்களுக்காக ஆண்டவரே நீர் அப்பா, நீர் தாழ்மையாய் மாறினீர் ஆண்டவரே எங்களுக்காக. ஆண்டவரே உங்களை ஆண்டவரை குறைத்து கொண்டீர் தேவனே. நாங்கள் குறைந்தவர்கள் ஆண்டவரே. எங்களை ஒரு பொருட்டாக எங்களை எண்ணி விடக்கூடாது அப்பா. நீர் உயர்ந்த தேவன். நீர் ஆண்டவரே உம்மை குறைத்து வந்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் எம்மாத்திரம் தேவனே, இந்த அற்பமானவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்களை எவ்வளவாக தாழ்த்தணும் தேவனே. எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்த கிருபை பாராட்டுங்க தேவனே. எங்களை புடமிடுங்கப்பா. எங்களை ஆண்டவரே எங்களை சுத்தமாக்குங்க தேவனே. எங்களை அக்னியினால சுட்டெறிங்க தேவனே அப்பா. எங்களை சாம்பலாக மாற்றுங்க அப்பா. எங்களை தூளாய் மாற்றும் தேவனே. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தரையை மட்டுமா எங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
நீர் ஆண்டவரே எவ்வளவு மகத்துவமுள்ள தகப்பன் நீர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் அப்பா, எவ்வளவோ பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக அடிமையின் ரூபமானீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. இரக்கமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்புக்கு எவ்வளவு ஆண்டவரே அப்பா, எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர் தேவனே அப்பா. தேவனே உமக்கு நன்றி. உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தரலங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தரலங்க தேவனே. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் எவ்வளவு பாவிகள் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை கிட்ட நீங்கள் பார்க்கறதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்களை உண்மையாய் ஒத்துக்கொள்ளணும். நாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ளணும் தேவனே. அதுதான் அப்பா உம்மை நேசிக்கிறோம் என்பதைக்கு அடையாளம் அதுதான் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோன்னா எதனால காட்ட முடியும் ஆண்டவரே? நாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் உம்மை நாங்கள் நேசிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவரே அப்பா தன்னுடைய ஆண்டவரே அந்த பரிமள தைலத்தை உடைத்து போட்டு உங்களை ஓயாம முத்தம் கொண்டாள் ஆண்டவரே. அவளுடைய பாவங்களை அறிந்து கொண்டதனால்தான் ஆண்டவரே தன் கண்ணீரினால் உங்களுடைய கால்களை கழுவினாங்க அப்பா. ஆண்டவரே ஓயாம முத்தம் கொடுத்தாங்க தேவனே. நீங்க சொல்லியிருக்கீங்க, யாருடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவங்களை அதிகமாய் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அதிகமாய் பெரிதாய் பார்க்கும் பொழுது நாங்கள் உம்முடைய பாதத்திலே இருப்போம் தேவனே.